வணக்கம். இன்னைக்கு நம்ம காந்தாரா சாப்டர் 1 படத்துடைய விமர்சனத்த பார்க்க போறோம். இந்த காந்தாரா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிஷப் ஷெட்டி அப்படிங்கிறவரு எழுதி, நடித்து, இயக்கிய படம். அது அப்போ வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படமாக ரிலீஸ் ஆயி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு இது ப்ரீக்வல் அப்படின்னுவாங்க. அந்த படத்துக்கு முன்கதை இது. அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த காந்தாரால பார்த்தீங்கன்னா, மாடர்ன் வேர்ல்டு கொஞ்சம் இருந்தது. ஒரு இன்டர்வலுக்கு மாடர்ன் வேர்ல்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைத்தாலஜில போயிட்டாங்க. மைத்தாலஜி மிக்ஸ்ட் வித் மாடர்ன் வேர்ல்ட் அண்ட் ஆல் அண்ட் ஃபாரஸ்ட் இது மாரிலாம் பண்ணாங்க. இப்ப இந்த படத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு மைத்தாலஜி அண்ட் ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம் மாரியே இருக்கு. இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல விஷயங்கள இந்த படத்துல அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. அவர் தான் அந்த படத்த எழுதி இயக்கியிருக்கிறார். அவரு தான் ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அவர் படத்துல வரல. திடீர்னு 10வது நிமிஷம் வருவாரு. "நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கணும்" அப்படின்னு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பட் அது என்ன வருதுன்னா, தன்னை ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஏன்னா, அந்த மாரியான பஞ்ச் டயலாக்லாம் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் தான் பேசுவாங்க. ரிஷப் ஷெட்டி இன்னும் அங்க அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது கன்னடத்துல. ஒரு ஹிட் குடுத்திருந்தாரு காந்தாரா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பண்ற படம் இது. ஸோ வாட் எவர் இட் இஸ். அந்த படத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப காந்தாரால, இது வந்து காந்தாரா அப்படிங்கிற ஒரு இடத்திற்கும், அவங்களுக்கு எதிராக இருக்கிற இன்னொரு இடத்துக்கும், பாங்க்ரா அப்படிங்கிற இடத்துக்கும் இடையிலே ஏற்படுகிற போராட்டம், வஞ்சகம், சண்டை இதுதான் இந்த படம் சொல்லுது. இதுல வந்து என்னன்னா, அந்த காந்தாரா அப்படிங்கிற இடத்துல வந்து சில பழங்குடி மக்கள் வாழ்கிறார்கள். அவங்கள வந்து மத்தவங்கலாம் ஏமாத்துறாங்க. அவங்ககிட்ட ஏமாத்தி, அவங்கள எதுவுமே வளர விடாம தடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த வளர்ச்சியும் குடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாரிலாம் காட்டுறாங்க. இவரு அந்த அந்த பாங்க்ரா நாட்டுக்கு போறப்ப, அங்க இருக்க வளர்ச்சிய பார்க்குறாரு. அந்த காலத்து வளர்ச்சி பார்க்குறாரு. அங்க வியாபாரம் இருக்கு. அவங்க துறைமுகம் இருக்கு. போர்த்துகீஸ்லேருந்து மக்கள் வராங்க. அரேபியர்கள் வராங்க. அதெல்லாம் காமிச்சிருக்கிறாரு. ஸோ அவங்கலாம் வந்து அங்க பண்டமாற்றம்லாம் பண்றாங்க. அதே மாரி நம்மளும் பண்டமாற்றம் பண்ணணும் அப்படின்னு போறப்ப, அங்க ஏற்படுகிற குழப்பங்கள், சண்டைகள். அங்க ஒரு கதாநாயகிய அவர் பார்க்குறாரு. அந்த கதாநாயகி பார்த்தீங்கன்னா, நம்ம அடிமை பெண் ஜெயலலிதா கேரக்டர் மாரியான ஒரு கதாநாயகி. அந்த அம்மா வந்து ஒருதலையாக இவர காதலிப்பாங்க. பட் இவரு கண்டுக்கவே மாட்டாரு. அவன நம்ம தொடக்கூட கூடாது அப்படின்ற மாரி. இதுல வந்து அந்த அன்டச்சபிலிட்டி, இந்த இவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள். அந்த நிறபேதம் இது எல்லாத்தையும் லைட்டா டச் பண்ணிட்டு போறாரு. இந்த படம் ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, நம்ம அப்போகலிப்டோன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு மெல் கிப்சன். அந்த படத்துடைய சாயல்ல இருக்கு இது. ஏன்னா பழங்குடி மக்கள், அவங்களுடைய அந்த சண்டை முறைகள் இதெல்லாமே அப்படி காமிச்சிருக்காரு. சண்டை காட்சிகள் மிக பிரமாதமாக இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஆனா என்னன்னா, காந்தாரா 1ல வந்து அந்த மைத்தாலஜி வந்து ஒரு ஒரு கூஸ் பம்ப் குடுத்துச்சு கிளைமாக்ஸ்ல. அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்ட இவங்க என்ன பண்றாங்க, முதல்லயே குடுத்துறாங்க படத்துல. ஸோ கிளைமாக்ஸ்ல மிகப்பெரிய கூஸ் பம்ப் எதிர்பார்க்கிறப்ப, அது வரவில்லை. அது ஒரு சாதாரணமான படமாக, சாதாரணமான கிளைமாக்ஸா தான் இருக்குது. இதுல போர்லாம் பண்றாங்க, போர் உத்திகள்லாம் பண்றாங்க. இப்ப போர்ன்னோனே உங்களுக்கு என்ன தோணும் உங்களுக்கு? என்ன கிளேடியேட்டர் படத்துல காமிச்ச போரு, அப்புறம் 2, 3 படங்கள்ல காமிச்ச போர்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் இந்தியால பார்த்தீங்கன்னா, பாகுபலி அதுல பண்ண அந்த போர் காட்சிகள், பொன்னியின் செல்வன்ல வந்த சில போர் காட்சிகள், இதுதான் நமக்கு போரா பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு இல்லாமல், அத விட கொஞ்சம் முற்பட்ட காலத்து பழங்குடி மக்களுடைய போர்க்கலைகள் அப்படின்ற மாரி வச்சுட்டு, அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, இவங்ககிட்ட வில் அம்பே கிடையாது, இந்த காந்தாரா மக்கள்ட்ட. ஸோ அங்க போய் வில் அம்பெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க, அந்த மாரிலாம் காட்டுறாங்க. ஸோ இந்த வில் அம்பு, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வெறும் கல்லு, கில்லு இது மாரி அடிக்கிறது தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாரி சண்டை போடுறப்ப, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு வார் பிட்வீன் அந்த பாங்கரான்ற நாட்டுக்கும், இந்த காந்தாராவுக்கும் ஒரு அந்த போர காட்டுறாங்க. அந்த போர்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அந்த ஃபைட் சீக்வென்சஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. சிஜி நெறைய இருக்கு. இதுல என்னன்னா, ஒரு புலி கேரக்டர் ஒண்ணு வருது. அந்த புலி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல கொஞ்சம் டைட் க்ளோஸ் அப்ல கொஞ்சம் அதுல புலி மாரி இருந்தாலும், அதுக்கப்புறம் அது ஓடுறப்பலாம் நல்லா தெரியுது. அது வந்து சிஜி புலின்னு தெரியுது. அதிலே என்னன்னா, நீங்க படத்துல இந்த ஒன்றாமல் நீங்க வெளில வந்துடுறீங்க. இந்த மாரி தவறுகள பண்ணக்கூடாது. சிஜி எப்பயுமே படத்துல நம்மள ஒன்ற வைக்கணும். அது வந்து சிஜின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒன்ற மாட்டோம். அது பொம்மை, அனிமேஷன் அப்படின்னு நெனச்சுருவாங்க. அந்த தப்ப பண்ணியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு காந்தாரா 1ல வந்து அந்த வராகம் வர்றப்ப, அது அப்படி தெரியல. அது நிஜ வராகம் மாரியே தெரிஞ்சது. காந்தாரா 1ல. இதுல வந்து இந்த புலி வந்து ஒரு மெயின் கேரக்டர் இது பண்ணுது. அதுதான் கிட்டத்தட்ட அந்த கடவுளோட ஒரு இது அங்கம் மாரியும், உருவம் மாரியும் இருக்குது. அது வந்து இது சிஜி புலியா இருக்கிறது நம்ம ஒட்ட விடாம தடுக்குது. மத்தபடி படத்துல நெறைய சிஜி இருக்குது. அவரு பண்ற ஜம்ப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெறைய சிஜி இருக்குது. ரோப் ஒர்க் இருக்கு. பட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் இஸ் வெரி குட். ஃபாஸ்ட் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி படம் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஓடுது. செகண்ட் ஹால்ஃப் ரொம்ப லாங்கா இருந்த மாரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இழுத்த மாரி இருந்தது. வில்லனாக இந்த படத்துல வந்து குல்ஷன் தேவையா அப்படிங்கிற அந்த ஹிந்தி நடிகர் நடிச்சிருக்கிறாரு. அவர் தான் படத்துடைய மெயின் வில்லன். அவர் கிட்டத்தட்ட ஒரு இது மாரி இருக்காரு. ஒரு திருநங்கை கேரக்டர் மாரி அவர வச்சிருக்காங்க. அவரோட இத. ஆனா அவர் திருநங்கை கிடையாது. ஒரு ஆண் தான் அவரு. அவரு குடிக்கிறது, இது மாரி ஒரு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த இதெல்லாம் அவரு காட்டுறாரு.
வெறும் படாடோப வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவரோட அப்பாவாக நம்ம மலையாள நடிகர் ஜெயராம், அவரும் ராஜாவா நடிச்சிருக்காரு. அவருக்கு பொண்ணு, அதாவது இந்த வில்லன் கேரக்டர் குல்ஷன் தேவையோட தங்கச்சியாக ருக்மிணி வசந்த் அப்படிங்கிற ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க. அவங்க மிகப்பெரிய பேரழகி மாதிரி இந்த டீசர் வந்த பிறகு, ட்ரெய்லர் வந்த பிறகு எல்லாரும் கொண்டாடினாங்க. படத்தை நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில ஆங்கிள்ஸில் ஒரு மாதிரியா இருக்காங்க. மற்றபடி அழகாக தான் இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது படத்தில் பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அந்த கேரக்டரில். தட்ஸ் அ வெரி குட் ட்விஸ்ட். அது நல்லா தான் இருக்குது. அதை அவர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டி ஆஸ் அன் ஆக்டர் இந்த படத்தில் வந்து பாடி லாங்குவேஜ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல பாடி பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாரு. ஸ்டண்ட்ஸ்லாம் பிரமாதமாக பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த காந்தாரால கத்துனார் இல்லைங்களா, அந்த சாமி வந்து பண்ணுறது, அது ஒரு 2 சீக்வன்ஸ் இருக்குது. அதையும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி படமாக பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு காந்தாரா நம்ம ஒரு அடி அடிச்சது பாருங்க. அந்த ஒரு ஷாக் வேல்யூ, அந்த ஒரு ஒரு பிரமாதமான ஒரு நாவல்ட்டி வேல்யூ இதில் மிஸ்ஸிங். அதனால் இந்த படம் வந்து காந்தாரா ரேஞ்சுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் அது வந்து மற்ற படங்களோட கம்பேர் பண்ணுறப்ப அது பெட்டராக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காந்தாராக்கும் இந்த காந்தாராக்கும் நடுவில் நிறைய படங்கள் வந்துச்சு. சிஜியில் பண்ணி பெரிய ஹிட்லாம் கொடுத்தாங்க. சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி ஹிட் கொடுத்துட்டாங்க. எல்லாம் யூஸ் பண்ணி என்னமோ பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கதையை விட்டுட்டீங்கன்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் பண்ணுற சிஜியோ மற்ற விஷயங்களோ ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி இன்னொன்று இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் இதில் நல்லது சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. காந்தாரா 1ல சில தவறுகள் இருந்தது. அதாவது வந்து அவங்க வேணும்னு ஒரு ஹிந்துத்துவத்தை திணிச்ச மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அந்த மாதிரிலாம் இதில் இல்லை. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எந்த விதமான கடவுளையும் காட்டல. வெறும் கல்லை தான் காட்டுறாங்க. ஏன்னா நம்ம முன்னோர் வழிபாடில் வெறும் கல் தான் இருந்தது. கல்லை தான் நம்ம நடுகள் வழிபாடுன்னு இருந்தது. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த திராவிட கலாச்சாரத்தை வச்சிருக்காங்க இதில். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அடிமைகளுக்கு எதிராக பேசுகிறார். மக்கள் நீங்கள் அடிமையை வாங்குறீங்க, அதை பண்ணாதீங்க, அடிமையை வாங்க நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. அடிமைகளுக்கு எதிராக ஒரு டைலாக் பேசுகிறாரு ரிஷப் ஷெட்டி. யாரையும் அடிமை பண்ணக்கூடாது, நம்ம ஈக்குவலாக இருப்போம் அப்படிங்கிறத படத்தில் சொல்கிறாரு. இந்த பழங்குடி மக்களுக்கு உள்ளே கூட நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாய்த்தவர்கள் கிடையாது, நாம் அனைவரும் சமம் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் நாகரிகம் அடைந்தவர்களாக இருக்கலாம், நாங்கள் நாகரிகத்தில் குறைந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார். இது மாதிரி சின்ன சின்ன இது தூவிருக்காரு, நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா கன்னட படம் ஒரிஜினலாக பார்த்து நம்ம புரிஞ்சிருக்கும் போல இருக்குது. தமிழ் வந்து டைலாக்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. பல இடங்களில் டோட்டலாகவே நான் சிங்காகவே இருக்குது தமிழ் டைலாக். அந்த ஒரு கேஜிஎஃப்ல இருந்த தமிழ் மாதிரியோ இல்லை பாகுபலியில் இருந்த தமிழ் மாதிரியோ இதில் இல்லை. இது கன்னட படம் டப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அது ஒரு குறை. நல்லா டப் பண்ணியிருக்கலாம் படத்தை. அது இன்னொன்று பாடல்கள்லாம் வந்து நல்ல டப்பிங் பாட்டுன்னு தெளிவாக தெரியுது. எதுவுமே ஓட்டல, பாட்டெலாம் போகுது. அதில் காந்தாராவில் வந்த மியூசிக்லாம் அந்த மியூசிக்கும் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் அந்த பாட்டும் வருது. அது எங்கே வரும் அப்படின்னு பார்த்துட்டு அங்கங்கே தூவுறாங்க. அதனோட லைட்டாக அந்த பிஜிஎம் வைக்கிறாங்க. படம் ஒட்டுமொத்தமாக சற்று நீளமாக இருக்கிறது. நீளமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை வந்து செகண்ட் ஹாஃபில் லூஸாக விடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷாக் வேல்யூ, சர்ப்ரைஸ் வேல்யூ கிளைமேக்ஸில் படத்தில் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகலை. காந்தாரா 1ல் ஆன மாதிரி இதில் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இந்த படம் வந்து காந்தாரா 1 அளவுக்கு ஓடுமா என்பது சந்தேகம் தான். பட் இது தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா காந்தாரா 1 பார்க்காதவங்க இதை பார்த்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கலாம். காந்தாரா 1 பார்த்தவங்களுக்கு இந்த படம் அவ்வளவு பிடிக்காது. ஸோ இப்போ ஒரு 2-3 வருடங்கள் ஆயும் ரிஷப் ஷெட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் நடிகராக இருந்து டைரக்டராக எல்லாமே ஒரு சக்ஸஸை பார்த்துட்ட பிறகும் கூட அந்த ஃபர்ஸ்ட் படத்தோடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணலை இந்த படத்தில். அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல. இ டிட் நாட் மெயின்டைன் த ஃபர்ஸ்ட் காந்தாராஸ் மேஜிக். அந்த மேஜிக் வந்து இந்த படத்தில் மிஸ்ஸிங். காந்தாரா 3 இப்போ வருதுன்னு போட்டிருக்காங்க படத்தில். எண்டில் வந்து சொல்கிறாங்க அடுத்த காந்தாரா வருது, சாப்டர் 2 வருதுன்னு போட்டிருக்காங்க. அது என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் வந்த ஒரு இது இதில் வராது. அந்த இது போயிடுது. வெரி ரேர்லி உங்களுக்கு இந்த சீக்வல்ஸ்லாம் ஹிட் ஆகும் இல்லையா? பாகுபலி, கேஜிஎஃப் இந்த மாதிரி. அந்த மாதிரி இது பொன்னியின் செல்வன் 2, இந்தியன் 2 அந்த மாதிரி தான் போகுமே ஒழிய இது கேஜிஎஃப் 2 மாதிரியோ பாகுபலி 2 மாதிரியோ மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.